இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா டியூப் பீன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். எப்பவும் போல தான் நம்ம நார்மலா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். எடுத்துட்டீங்க அப்படின்னா குட்டியா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுப்பீங்க முன்னாடி. இதுக்காகனா அது லாக்குக்காக இந்த மாதிரி டியூப் பீட் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கலர்லயும் அவைலபிளா இருக்கு. டியூப் பீட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நான் சில்வர் கலர், கோல்டு கலர் அப்படின்னு நிறைய கலர் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வந்துட்டு கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிளவுஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடியணும், கொஞ்சம் கம்பல்சரி நான் சீக்கிரமா போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பிளவுஸ்ல நீங்க ஒரு புட்டாஸ் வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். இதுக்குள்ள நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா கூட நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சுகர் பீட் போட்டு ஒரு ஜிக்ஸாக்கா வந்துட்டு ஒரு டிசைன் நீங்க கிரியேட் பண்ணி ஒரு சுகர் போட்டுருந்தீங்க அப்படின்னாவே ஒரு பார்டர் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது அவ்வளோ எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை, யாருனாலையும் ஈஸியா போட்டுற முடியும். சிங்கிள் ஸ்டிச்சா தான் இருக்கும். கொஞ்சம் கர்வ்ல வரும்போது கொஞ்சம் வந்துட்டு பார்த்து நம்ம போட வேண்டியதா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வச்சு நீங்க கிரியேட் பண்ண பழகிக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐ மீன் திலகம் ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க குந்தன் ஸ்டோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஒட்டிட்டு அதுக்கு மேல நீங்க குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிப்பீங்க. அந்த அதுக்கு மேல இங்க ஒரு வந்து டியூப் பீட் போடுவீங்க, சுகர் பீட்ல சென்டர்ல போடுவீங்க, அப்புறம் டியூப் பீட் போட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எப்படி போட்டதுன்னு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வைக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கடைசி என்ன போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இது ஒரு சுகர் பீடா யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு டியூப் பீடா கூட யூஸ் பண்ணலாம், ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இதுலயே சுகர் பீட் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எடுக்கிற அப்படின்னா நான் எப்படி நிப்பே சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க ட்ரையாங்கிளா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு கிராஸ் கொடுக்குறோமா, கிராஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் பீட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து கரெக்டா வராது. ஸோ நீங்க கரெக்டா டிரா பண்ணிட்டு போடுங்க. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இருக்கங்காட்டி நான் அது மாதிரி போடுறேன். ஓகேங்களா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு கூட போடலாம். இங்க ஸ்டிச் போட்டு அப்புறம் இங்க வந்து வரணும். ஓகேங்களா, அப்படியே நீங்க திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வரணும். ஓகேங்களா, முன்னாடி சுகர் பீட் கொஞ்சம் முன்னாடி வரணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கே போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து வரதுக்கு திரும்பி வராது. ஓகேங்களா, அந்த மோனா திரும்பி வராது. ஷார்ப்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திரும்பி வராம போயிடும். ஸோ அதனால இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு சுகர் பீட், ஓகேங்களா, ஒரு சுகர் பீட் எடுத்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு செயின் குட்டியா இந்த மறுபடியும் எப்படி வந்துட்டு ஷார்ப்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு செயின் முன்னாடி போட்டிங்கன்னா மட்டும்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸ் வந்து நீங்க திரும்ப வரணும் அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு செயின் போட்டிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இப்ப நீங்க வந்துட்டு இங்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க குந்த ஸ்டோனே நீங்க ஏதாவது இல்லைன்னா ரிங் நாட்டு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கேப்ல இதை வச்சு கூட நீங்க ஒரு டிசைன் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா 4 செயின் போடுவீங்க, சுகர் பீட் போடுவீங்க, அப்புறம் 3mm பீட் போட்டு சுகர் பீட் போட்டு இதுக்குள்ள வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுவே ஒரு டிசைன் அழகா கிரியேட் பண்ணும். பாக்குறதுக்கு ஒவ்வொன்று புதுசா இருக்கலாம். பட் பேசிக் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பீட், 3mm பீட், ஓகேங்களா. அப்புறம் பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சுகர் பீட் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேல என்ன கிரியேட்டிவிட்டி நம்ம பண்றோமோ அதுதான் டிசைனு. பேசிக்ஸ் டிசைன் தான் அதுதான். அந்த டிசைன் போட்டுட்டு நீங்க வந்து இதுக்கு மேல கிரியேட்டிவிட்டி அதை பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு கேட்கறாங்க, எனக்கு பிளவுஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாமே நான் குட்டி ஸ்டிச்சஸா போட்டு ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்காக மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்துட்டு கிரியேட்டிவிட்டியா உங்களோட எவ்வளவு நாலேஜை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நான் ஒரு குட்டி டிசைன் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நீங்க அதை வச்சு ஃபுல் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஃபுல் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு போர் அடிச்சிடும். ஸோ அதனால இதுதான் மெத்தடு. என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா கட் பீட்ல வந்துட்டு நம்ம எவ்வளவு கிரியேட்டிவிட்டி நம்ம காட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான். இது எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒரு டிசைன் நீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். கட் பீட் பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குட்டி கட் பீட்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பீட்னா கட்டணம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை எடுத்து கிரீன் ஒன்னு டார்க் ப்ளூ ஒன்னு நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்றேன். இதுல ஒன்னே ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். கட் பீட்ல இந்த மாதிரி எடுக்கும்போது அந்து போக சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுட்டு நீங்க ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஏன்னா கட் பீட் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கண்ணாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ கிழிக்க சான்சஸ் இருக்கு. அதுக்காக த்ரெட் வந்துட்டு மெதுவா இழுத்து அப்படின்னா கரெக்டா வந்துடும். த்ரெட் வந்துட்டு படப்பட த்ரெட் வந்து நூல் தானே, அதனால அது வந்துட்டு அந்து போக சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீட்டா போட பழகிக்கிங்க. எப்பவும் போல ஒரு செயின் எடுப்பீங்க, செயின்குள்ள வந்துட்டு
இந்த பீட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான். ஓகேங்களா? எல்லாமே நீ பீட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது தான். ஆனால் என்ன ஸ்டிச்சஸ்க்கு என்ன பீட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ண தெரியும். ஆனால் ஏன் வந்துட்டு கரெக்டாக என்னால் ப்ராப்பராக ப்ளவுஸ் போட முடியலன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிசைனுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த வந்து பீட்ஸ்க்கு இந்த ஸ்டிச்சஸ் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு வந்துட்டு மெஷர்மெண்ட் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம தப்பாக பண்ணும்போது தான், அந்த கைடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது தான் உங்களோட ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து புரியும். ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பெருசாக போகலாம், எனக்கு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச்சாக போட்டுட்டு நான் இப்போ என்ன போட்டுக்கிறேன். உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்கள் எதில் வேணால் காட்டலாம். இது வந்துட்டு நீங்கள் ஒரு மோட்டிவ் போடுவீங்க இல்லையா? அப்போ நான் ஒவ்வொரு டிசைன்லேயும் மோட்டிவ் போட சொல்லுவேன் இல்லையா? அதிலெல்லாம் நீங்கள் கம்பல்சரி இது யூஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் இன்னைக்கூட கிளாஸு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இதோட கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மகிட்ட கம்பீர் வந்துட்டு ஆல்ரெடி என்னென்ன டிசைனில் இருக்குது, என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். இது பாருங்கள், ஆரஞ்சு கலர். உங்களோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கலாம்டா.